சர்ச்சைக்குரிய சமூக வலைதள பதிவு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த வழக்கு சம்பந்தமா காவல்துறையினர் 2 பேரை கைது செய்திருந்தார்கள். இது சம்பந்தமாக அந்த கட்சியினுடைய தேர்தல் குழு, அதாவது தாவேகாவுடைய தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல இலங்கை நேபாளத்தை போல புரட்சி வெடிக்கும் என கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். தேச பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில, வன்முறையை தூண்டக்கூடிய வகையில கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த கதிரவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல வெறுப்பு வன்முறையை தூண்டும் வகையில பேசுவோருக்கு எதிராக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளே தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில ஆதவ் அர்ஜுனா மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல இந்த ஏற்கனவே இந்த சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதனால இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, இது செல்லத்தக்கது அல்ல என்று வாதிடப்பட்டது. இருந்த போதிலும் கூட நீதிபதி இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்விட்டரும் நீதிமன்றத்துல காட்டப்பட்டது. இதை பார்த்த நீதிபதி ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல பதிவு செய்திருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொறுப்பற்ற முறையிலான பதிவு செய்யப்படக்கூடிய இந்த பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் கையாண்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். வன்முறையை தூண்டும் வகையில எக்ஸ் தளத்துல பதிவு செய்ததாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்குல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா குறித்து ட்விட்டர் பதிவு நீக்கம் செய்யப்பட்டதும் கூட, அந்த பதிவும் கூட காட்டப்பட்டது, அதோடைய ஸ்கிரீன்ஷாட் காட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா என நீதியரசர் செந்தில்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்ற கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல எக்ஸ் தளத்துல பதிவு செய்திருந்தார். அவர் மாற்றி பிறகு அதை டெலீட்டும் செய்திருந்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல தான் நீதியரசர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ஓட்டியோ. வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது சம்பவ நடவடிக்கை குறித்து அந்த கட்சியினுடைய தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால் இலங்கை, நேபாளம் போன்று இங்கு பிரச்சனை புரட்சி வெடிக்கும் என்ற ஒரு கருத்துக்களை அவர் பதிவு செய்திருந்தார். தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில வன்முறையை தூண்டக்கூடிய வகையில ஆதவ் அர்ஜுனா கருத்து பதிவிட்டிருக்கிற காரணத்தினால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அண்ணா நகரை சேர்ந்த கதிரவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதால் இந்த மனு செல்லத்தக்கது அல்ல என்று காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதை ஏற்க மறுத்த நீதிபதி ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த ட்விட்டர் பதிவு குறித்து அவரிடம் மனுதாரர் தரப்புல காட்டப்பட்டது. அதை பார்த்த நீதிபதி ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் எல்லாம் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியும் காவல்துறைக்கு நீதிபதி எழுப்பியிருக்கிறார். ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போன்ற பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறையினர் கவனத்துடன் கையாண்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
நன்றி சுரேஷ். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு புரட்சி வெடிக்கும், நேபாளத்தை போல, ஸ்ரீலங்காவை போல, வங்கதேசத்தை போல இங்கேயும் கூட ஜென்சி புரட்சி வெடிக்கலாம் அப்படிங்கிற தொனியில அவர் பதிவு செய்திருந்தார். அதிலுமே கூட சில மாற்றங்களை செய்தார். பிறகு அதை டெலீட் செய்தார் திரு ஆதவ் அர்ஜுனா. அது அரசியல் அரங்கத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த விவகாரத்துல தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கடுமையான அப்சர்வேஷனை வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவும் போட்டிருக்கு. நீதிமன்றத்துடைய உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தீங்களா? ஒவ்வொரு சின்ன வார்த்தைக்கும் கூட பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு, அதனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.